ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 165 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 25597 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 519 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 83459 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 274 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 57827 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 378 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 30274 பாயிண்ட்ஸில் நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 53882 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 375 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் 1067 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 1202 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20160 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் 20160 கோடி, 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3.3% இயர் ஆனர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 42,984 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1,19,654 கோடியாக இருக்குது. 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்ட் ஆனது 76,670 கோடியாக இருக்குது. இது ஒரு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 5.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அட் தி சேம் டைம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 4.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.97% இருக்குது. டொமஸ்டிக் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.09% இருக்குது. ஓவரால் அண்ட் டொமஸ்டிக் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இதில் ஓவரால் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 26 2.93% இருக்குது. டொமஸ்டிக் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்க்கும்போது 3.05% இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் Q2ல் 8.9% இன்க்ரீஸ் ஆகி 31,904 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 8.9% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. டோட்டல் அட்வான்சஸ் 12.7% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. டொமஸ்டிக் அட்வான்சஸ் 12.3% ரைஸ் ஆகிருக்கு. ரீட்டைல் அட்வான்சஸ் 15.1% க்ரோத் ஆகிருக்கு. எஸ்எம்இ அட்வான்சஸ் 18.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அக்ரிகல்ச்சர் அட்வான்சஸ் 14.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீட்டைல் பர்சனல் அட்வான்சஸ் 14.1% ரைஸ் ஆகிருக்கு. கார்பரேட் அட்வான்சஸ் 7.1% க்ரோத் ஆயிருக்கு. அட்வான்சஸ் ஃப்ரம் ஃபாரின் ஆஃபீஸஸ்லேருந்து வந்தது 15% ரைஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா டெபாசிட் 8.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 39.63% இருக்குது. அசட் குவாலிட்டி எடுத்து பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ 1.73% இருக்குது. 40 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெட் என்பிஏ 11 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 0.42% இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 13 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 75.79% இருக்குது. ஸ்லிப்பேஜ் ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 26 8 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 0.60% இருக்குது. Q2ல் 6 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 0.45% இருக்குது. கிரெடிட் காஸ்ட் 0.39% இருக்குது. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 14.62% இருக்குது. இதில் அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 64% ஆஃப் த எஸ்பிஐ அக்கௌண்ட்ஸ் டிஜிட்டலி அந்த யோனோ ஆப் மூலமாட்டு ஓப்பன் ஆகிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் டிரான்சாக்ஷன் 98.2% ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 98.6% அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருந்துச்சு 954 ரூபா அந்த ரேஞ்சில். பட் எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் பார்க்க நான் பெருசாக எக்ஸ்போஷர் வைக்க மாட்டேன். ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ். இந்த கம்பெனி டாடா ஸ்டீலோட ஒரு அசட்ஸை 610 கோடி ஒர்த் ஆஃப் அசட்ஸ் அக்யூஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கன்னா ஒடிசாவில் இருக்கிற அசட்டு. ஸோ ஃபெரோ அலாய் பிளான்ட்டு அதை தான் பார்த்தீங்கன்னா இவங்க அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க. ஏன்னா இவங்க இந்த ஃபெரோ அலாய் பிஸ்னஸில் இருக்கிறதுனால அந்த பிளான்ட் அக்யூசியேஷன் பண்ணுறது மூலமாட்டு இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒடிசாவில் தான் இதை அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. டாடா ஸ்டீலோட அசட்டு, அதாவது இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸும் டாடா ஸ்டீல் லிமிட்டடும் இந்த அசட் ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் போட்டு இதை பண்ணுறாங்க. 610 கோடி. ஸோ இது க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்கமிங் ப்ராஜெக்டாக இருக்குது இந்த இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ் கம்பெனிஸுக்கு. ஸோ இந்த இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ் கம்பெனிஸோட Q2 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 98 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 21% விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 718 கோடியாக இருக்குது. 3.86% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபெரோலாய் செக்மெண்ட் ரெவன்யூ மட்டும் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 718 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எபிட் 15% டிக்ளைன் ஆகிருக்கு. 146 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மைனிங் செக்மெண்ட் ரெவன்யூ எங்களுக்கு ஒரு 106 கோடி வருது. இந்த செக்மெண்ட்டில் எபிட் லாஸ் 1.10 crores இருக்குது.
ஸோ அந்த கம்பெனி பெருசாக நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. 5 ரூபா per ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 11 டிசம்பர் 3 அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பர் 3 அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ப்ளஸ் வந்து டாடா ஸ்டீலில் அசெட்டு 610 கோடி ஒர்த் ஆஃப் அசெட்டை வந்து இவங்க அக்யூசிஷனும் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா குரூப்போட சேர்மன் கோபிச்சந்த் பி ஹிந்துஜா இவர் வந்து 85 இயர்ஸ் ஆகுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். லண்டனில் இறந்துருக்கிறதாட்டு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 2023 மேல வந்து இவரோட ஓல்டர் பிரதர் ஸ்ரீசாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் அவரும் பார்த்தீங்கன்னா 2023 மேலே இறந்துருந்தார். இப்போ அதுக்கு அடுத்தபடியாட்டு இவர் இப்போ 85 இயர்ஸில் வந்து இறந்துருக்கிறாங்க. ஸோ ஹிந்துஜா குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. கல்ஃப் ஆயில், நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க், அசோக் லேலாண்டு, இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஹிந்துஜா ஃபேமிலியில் இவங்கெல்லாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு நீ பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்ஃப் சுனிதா, நெக்ஸ்ட் வந்து 2 சன் சஞ்சய், தீரஜ், டாட்டர் ரீதா, இப்படி அவங்களுக்கு ஃபேமிலிஸ் எல்லாமே ரிச் லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க லண்டனில் செட்டில் ஆகிருக்காங்க. பட் இந்தியாவிலே அவங்க பிஸ்னஸ் இருக்குது. ரீசென்ட்லி கூட ஹிந்துஜா குரூப் சொன்னது ஆந்திர பிரதேஷில் எனர்ஜி EV செக்டருக்கு 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இவர் வந்து இறந்துருக்காரு 85 இயர்ஸ் ஏஜில். பர்கர் பெயிண்ட்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 24% விழுந்திருக்கு. ஆக்சுவலி அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா மன்சூன் எக்ஸ்டெண்டட் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் வந்து டிமாண்ட் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு காரணம் இருந்தாலும் ஹெவி காம்படிஷன் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பிர்லாவோட ஓப்பஸ் ஹெவி காம்படிஷன். எங்கள் ஊர்லாம் முன்னாடி பர்கர் டப்பாவும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் டப்பாவும் தான் நான் பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த பெயிண்ட் வந்து ஒரு வீட்டுக்கு அடிக்கணும்னா யார் கூட்டிகிட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுப்பாங்கன்னா அந்த பெயிண்ட் அடிக்க வருவாங்க. அவங்க தான் அந்த வீட்டு ஓனரை போய் கூட்டிகிட்டு போய் கடையில் போய் வாங்குவாங்க. இப்போ அந்த பெயிண்ட் ஓனர்ஸுக்கே இது ரேட்டு குறைவாக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி வாங்குறது வந்து அந்த பிர்லா ஓப்பஸ் தான் வாங்கிட்டு வராங்க. ஏன்னா அது வந்து ரேட்டும் கம்மியாக இருக்குது, அதை தான் போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டுக்கு கூட இப்போ ரீசெண்ட்லி வேலை நடக்கும்போது அதை தான் அந்த பெயிண்ட் அடிக்கிற வந்த அண்ணா வந்து அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே இப்போ அவாய்ட் தான் பண்ணுறாங்க. பர்கர் பெயிண்ட்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், பிர்லா ஓப்போஸ் தான் இப்போ டாப்பில் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு முக்கிய ரீசன். ஹெவி காம்படிஷன் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. 23.6% ப்ராஃபிட் விழுந்திருக்கு. 206 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2827 கோடியாக இருக்குது. ரெவன்யூ கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது. எபிட்டா 19% விழுந்திருக்கு இந்த குவார்ட்டரில், 352 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் 12.4% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பெயிண்ட் கம்பெனிஸ் பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. லாஸ்ட் மார்க்கெட்டில் 536 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் பார்ப்போம் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஸ்டாக்ஸு. நெக்ஸ்ட்டு ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் 6 போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. ஒரு 5000 கோடி வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாட்டும் முடிவு எடுத்திருக்காங்க ஈக்விட்டி இஷ்யூவன்ஸ் மூலமாட்டு. இது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கொடுத்த அப்டேட்டு. இந்தியன் ஹோட்டல்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 49% காலி, 285 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2040 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 1671 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா 14.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 572 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 28% இருக்குது. இந்த குவார்ட்டரில் பார்க்கும்போது அவங்க 46 சைன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோவில். ஸோ அது மட்டும் இல்லாமல் 26 ஹோட்டல்ஸ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போர்ட்ஃபோலியோ 570 ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க. 250 ஆப்ரேட்டிங் ஹோட்டல்ஸ் இந்தியாவில் வச்சுருக்காங்க. 25,000 ரூம்ஸ் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கார்டன் ரிசி பில்டர்ஸோட அப்டேட்டு. ஸோ அவங்க 5.75 காசு பார்த்தீங்கன்னா per ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5.75 காசு. ஸோ இவங்க ரீசெண்ட்லி ரிசல்ட் சொல்லியிருக்கிறது 57.3% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 154 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. டிவிடன் மட்டுமே 65.87 crores வந்து டிவிடன் பேமெண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நவம்பர் 11 ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 45.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1677 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 156 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் 9.3% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் ஓரளவு நல்லா ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல டிவிடனும் கொடுக்குறாங்க. 5.75 காசு. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 11. பட் இந்த ஸ்டாக் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இந்த கார்டன் ரிசி பில்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 2500 மேலே ட்ரேட் ஆகுது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். பட் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த 12 மந்த்ஸில் வந்து லாஸ்ட் 12 மந்த்ஸில் 58.78% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த பங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் பவர்
இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ரீசெண்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பக்கம் இடி வந்து 4000 crores ப்ளஸ் வந்து 132 acres அசட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க கேஸில் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஐடிபிஐ பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனோட லோன் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஃப்ராட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் முன்னாடி உங்கள்ட்ட அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன், அது பக்கம் போக வேண்டான்ட்டு. ஸோ நம்ம போகாமல் அவாய்ட் பண்ணது ஒரு பெட்டர் ஒப்பீனியனாக தான் இருந்திருக்குது. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் கம்மியாகுது, வேல்யூஷன் சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் விழுந்துடாதீங்க ட்ராப்பில். நெக்ஸ்ட்டு ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் வந்து பிஎஸ்சி 500 என்ஹான்ஸ் வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் பிஎஸ்சி 500 என்ஹான்ஸ் வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50 கம்பெனிஸ் செலக்ட் பண்ணி வேல்யூ பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேராமீட்டர்ஸ் வரும். ஏர்னிங்ஸு, புக் வேல்யூ, சேல்ஸ் ரிலேட்டிவ் டு ப்ரைஸ் இதெல்லாமே வரும். ஸோ இதை ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க, நியூ ஃபண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. கேஸ்ட்ரோல் இந்தியாவோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 228 கோடி, ரெவன்யூ 1363 கோடி. எபிட்டா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 323 கோடியாக இருக்குது. மார்ஜின் 23.7% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரூரல் ஃபுட் பிரிண்டில் அவங்களோட ரூரல் அவுட்லெட்ஸை வந்து 40,000 எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 500 ரூரல் எக்ஸ்பிரஸ் பாயிண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. நான் அர்பன் மார்க்கெட்டில் அவங்களோட க்ரோத் டபுள் டிஜிட்டாக இருக்குது. கேஸ்ட்ரோல் இந்தியா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வின்ஃபாஸ்ட் ஆட்டோ அவங்களுக்கு கூட போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கஸ்டமர்ஸுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 750+ கேஸ்ட்ரோல் ஆட்டோ சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க. 33,000 பைக் ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க. 1.5 lakh அவுட்லெட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க, நேஷன் வைட் ப்ரெசன்ஸு. இது கேஸ்ட்ரோல் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இன்டர்க்ளோப் ஏவியேஷனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் 2582 கோடி நெட் லாஸ். சேம் பீரியடை கம்பேர் பண்ணும்போது லாஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 18,555 கோடி, 9.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா 85% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் 18.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆக்சுவலி ஃபாரெக்ஸ் லாஸ் வந்து ரிப்போர்ட்டட் ஆனதுனால லாஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேர்பூல் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 20% விழுந்திருக்கு, 41 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3.8% விழுந்திருக்கு, 1647 கோடியாக இருக்குது. எபிட்டா 33.8% விழுந்திருக்கு, 57.6 crores இருக்குது. மார்ஜின் 3.5% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ஜின் வந்து 3.5% குறைஞ்சிருக்குது. ஸோ வேர்பூல் இந்தியாவோட இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சொதப்பி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட கிரீஷ் காக்ஷி அவங்க வந்து ஆகஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ வந்து அப்பாயின்ட் பண்ண வேண்டி இருக்குது. அதுக்கு டாடா கேபிட்டலில் இருக்கிற அஜய் சுக்லா, டாடா கேபிட்டல் ஹவுசிங் ஃபினான்ஸில் இருக்கிற அஜய் சுக்லா அவர் வந்து சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. அவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறார். இந்த மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ ரோலுக்கு வந்து அவர் தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. ஸோ மேபி பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ ரோலுக்கு வந்து இவர் அஜய் சுக்லா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதானி என்டர்பிரைசஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 84% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3199 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 21,249 கோடியாக இருக்குது, இதுவும் குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலி ஒரு எக்ஸப்ஷனல் கெயின் வந்திருக்கு இந்த குவார்ட்டரில் 3583 கோடிக்கு. அது இல்லாமல் அதானி கமாடிட்டிஸ் எல்எல்பி 13.51% ஸ்டேக் வந்து அதானி வில்மர் லிமிடெட்டில் அவங்க விற்றுருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின் மூலமாட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, போஸ்ட் டேக்ஸ் கெயினில் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் ஆகி காமிச்சிருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 335% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3.2% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எபிட்டா 10% விழுந்திருக்கு, 3902 கோடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரெவன்யூ 44,281 கோடி, எபிட்டா 7,688 கோடியாக இருக்குது. போர்டு வந்து ரைட் இஷ்யூ மூலமாட்டு ஒரு 20,000 கோடி ரைஸ் பண்ணுறதுக்கு முடிவெடுத்திருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் அது வந்து இதோட சப்சிடரி 51% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எபிட்டா 2,157 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் விரைவில் இவங்க லிஸ்ட் பண்ண ஐடியாவில் தான் இருக்கிறாங்க. இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஜென் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி 7% மேலே போயிருந்துச்சு. ரீசெண்ட்லி அவங்களோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அட் தி சேம் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு 289 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்கு ஜென் டெக்னாலஜிஸுக்கு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி 7% மேலே போயிருக்கு. அட் தி சேம் டைம் அந்த டிஃபென்ஸ் ஆர்டரும் ஒரு முக்கிய ரீசன்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.